ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரமேஷ் பிரதர் எனக்கு கொடுத்த ஒரு டாபிக் வந்து அண்ணல் அம்பேத்கர் பார்வையில் நம்ம சமூக பணி அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அவர் அந்த டாப்பிக்காக கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு. So, அஹ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறேன். நம்ம சமூக பணி அப்படிங்கிறது இப்போ நான் இப்போ என்னுடைய டாக்கை வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸில் பிரிச்சுக்கிறேன். இட் இஸ் 9 o'clock now, 9:10. ஸோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் பார்வையில் சமூக பணினா என்ன ஃபர்ஸ்ட், அதை ஏன் செய்யணும், நம்ம அப்படி சரி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த 4 டாபிக்ல நான் going to டாக். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமூக பணினா என்ன அப்படின்னு வரும்போது, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கடைசி நாட்கள்ல அவர் வந்து அழுதுகிட்டே இருந்தாரு அப்படின்னு நானக் சந்திர டூ எழுதுறாரு. அதுவும் அந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தான். இப்போ 1956 ஜூலை 31 பார்த்துக்கோங்களேன். அப்போ அவர் இறந்தது வந்து 1956 டிசம்பர், நமக்கு தெரியும். அப்போ ஜூலைலேருந்து அவர் ரொம்பவே சோகமாக காணப்பட்டார். அப்போ நானக் சந்திரட்டு வந்து அடிக்கடி கேட்கணும்னு நினைப்பார் அவர்கிட்ட. ஆனால் அவருக்கு கேட்கறதுக்கு பயம். அப்புறம் ஒரு நாள் வந்து பாபா சாஹேப் படுத்திருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு கால் அமுக்கி விட்டுட்டு மெல்லமாக அந்த கேள்வியை கேட்டுடுறாரு, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, பாபா சாஹேப் நீங்கள் ஏன் கொஞ்ச நாளாகவே அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து ரொம்ப டீப் பெயினோட பாபா சாஹேப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இது நாள் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சனோ இந்த மக்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னோட ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் திறந்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போ கொண்டு வந்த இந்த சொசைட்டியை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த கேரவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சொசைட்டி இந்த அளவுக்கு நான் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் இந்த கேரவன் வந்து திருப்பி முன்னாடி கொண்டு போக முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதே இடத்துலயாச்சும் விட்டுறணும். இதுதான் நான் வந்து என்னுடைய பீப்புளுக்கு நான் கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்மளுடைய சொசைட்டியை முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைச்சாரு, நமக்கு தெரியும். இப்போ இந்த சொசைட்டியை இதுக்கு மேலே நம்ம முன்னேற்ற முடியலைன்னா அதே இடத்துல விட்டுறலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ அதே இடத்துல விட்டுறலாம் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது அதே இடத்துல இருக்குமா அப்படின்னா அப்படிதான் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு சரிவு மேலே ஏறக்கூடிய ஒரு வண்டி மாதிரி தான் நம்மளோட சொசைட்டி இருக்கு. ஏன்னா எந்நேரம் வேணாலும் அதை பின்னாடி இழுக்கிறதுக்கு இந்த சொசைட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்மள கொஞ்சம் பேர் படிச்சுட்டா போதும், அதில் உடனே நம்ம மேலே பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் இந்த க்ரீமி லேயர் எல்லாம் இப்போ கொண்டு வர்றது. அவங்க கம்யூனிட்டியில் படிச்சுட்டான்னா அப்போ அவனுக்கே அதுக்கு திருப்பி ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதை வேற யாருக்குன்னா கொடுக்கட்டும் அப்படின்னு நீலி கண்ணீர் வெடிக்கிறது. நம்ம கம்யூனிட்டி மேலே இருக்கிற அக்கறையினாலே அவங்க அப்படி பேசுகிறாங்க. இந்த கம்யூனிட்டியில் வந்து எல்லாரும் முன்னேறிட்டோம், ஒருத்தன் மட்டுமே ஏன் முன்னேறணும் அப்படிங்கிற அக்கறை அவனுக்கு எப்படி வந்தது? அப்படி கிடையாது. அந்த முன்னேறவனை பார்த்த பொறாமையில் அவன் வந்து அப்படி சொல்கிறான். ஸோ அப்போ அந்த சொசைட்டியை பின்னோக்கி இழுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்தது இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் மக்கள்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த வேத கலாச்சாரம் தான் தலையெழுத்து, அவன் தலையெழுத்துப்படி தான் நடக்கணும், குலத்தொழில் தான் பண்ணணும், இதெல்லாமே வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக தான் வந்து சில்ட்ரனுக்கு வந்து போதிச்சுட்டு வராங்க. அப்படின்னா அந்த சொசைட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அப்போ இந்த சொசைட்டியை பின்னோக்கி பழையபடி வேத காலத்துக்கு, டாக்டர் அம்பேத்கர் காலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இப்போ நம்ம வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொலிட்டிக்கலி அவேர் உள்ள பீப்புள் நம்ம சுற்றி வர என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம சொசைட்டியை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போல பின்னாடி இழுக்கிறதுக்கு நிறைய சக்திகள் வேலை செய்யுது. அப்படின்னா அப்போ பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை முன்னோக்கி கொண்டு போகணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாகணும். அட்லீஸ்ட் முன்னோக்கி கொண்டு போகல அதே இடத்துல இருக்கணும்னா கூட நம்ம வேலை செஞ்சாகணும். இப்போ வண்டியை வந்து சரிவா நிற்க வண்டி நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுத்தாதான் அதே இடத்துலயாவது நிற்கும், இல்லைன்னா அது சரசரன்னு பின்னாடி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டி இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் அதே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எதிர்பார்த்த மாதிரி அதே இடத்துல இந்த சொசைட்டி விடணும்னா கூட நம்ம வந்து வேலை செஞ்சாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அதனால டாக்டர் அம்பேத்கர் கொடுத்த அந்த கடைசி செய்தி நம்மளோட முதல் செய்தியாவே எடுக்கிறோம். அப்ப என்னதான் அப்படி எதிர்பார்த்தாரு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னா, அவர் வந்து பே பேக் டு சொசைட்டின்னு சொல்றாரு. இந்த சமூகத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். அப்போ இதுதான் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்தது.
இப்போ பே பேக் டு சொசைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி நான் சொல்றேன். இது புத்தாவோட ஸ்டோரி. புத்தா வந்து ஒரு தடவை ஒரு ஆற்றங்கரையில கிராஸ் பண்றதுக்கு போறாரு. அவருடைய சீடர்களோட போயிட்டு இருக்கும் பொழுது, அங்க வந்து படகோட்டி அங்க இல்ல. அவன் படகோட்டி என்ன பண்ணிட்டான், அவன் வந்து படக எடுத்துட்டு ஆ மக்கள கூட்டிட்டு அடுத்த கரைக்கு போயிட்டான். அப்ப அவன் வர வரைக்கும் இவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புத்தரும், அவருடைய சீடர்களும். அப்ப என்ன பண்றாரு, வேற ஒரு துறவி, ஒரு அ வேற மதத்தை சேர்ந்த துறவி ஒருத்தர் வராரு. அவரு சர சர சரன்னு தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் வந்து அவர வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. இந்த இந்து மத துறவிய வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு, அவரு தான் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவரு. ஆமா, அவர தான் வணங்கணும். இவரு என்ன அப்படின்னு புத்தர் பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் அங்க போய் அவர வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப புத்தர் அத பார்த்துட்டு இருக்காரு. அவரு மெல்ல போயிட்டு அந்த துறவி கிட்ட போயிட்டு இவருமே வணக்கம் சொல்றாரு. வணக்கம் சொல்லிட்டு புத்தரு, ரொம்ப ஒரு அ சூப்பர் நேச்சுரல் பவர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு உயர்ந்த சக்தி தான் உங்ககிட்ட இருக்கு. தண்ணீல நடக்கிறது சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியாது. அ அ இப்ப நீங்க இந்த தண்ணி மேல நடக்கிற இந்த சக்திய வச்சுக்கிட்டு, எத்தன பேர நீங்க இந்த கரையிலருந்து அந்த கரைக்கு டெய்லி தூக்கிட்டு போறீங்க? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, "ஐயய்யோ! அப்படியெல்லாம் நான் யாரையும் தொடமாட்டேன். இவங்களெல்லாம் தொட்டாலே எனக்கு தீட்டாயிடும். என்னுடைய பவர் எல்லாம் போயிடும். அதனால நான் அதெல்லாம் தொட முடியாது" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க யாரையுமே இந்த மாரி அந்த கரைக்கு தூக்கிட்டு போனது இல்லையா? உங்களோட சக்திய பயன்படுத்தினா? "இல்ல, இல்ல. அதெல்லாம் நான் செய்யறதே கிடையாது." அப்ப யாருக்குமே பயன்படாத உங்க சக்தி எதுக்கு யூஸு? அதுக்கு உங்கள விட அந்த படகோட்டியே எவ்வளோ மேலு. அவனுடைய திறமைய பயன்படுத்தி இங்க இருக்கிற மக்கள அங்க கொண்டு போறதுக்கு யூஸ் பண்றான் அவனுடைய டேலண்ட்ட. நீங்க உங்க டேலண்ட்னால யாருக்குமே எந்த யூஸும் இல்லாதப்ப, அத எப்படி நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் அதிக பவர்ஃபுல் சக்தி அப்படின்னு நான் எடுத்துக்க முடியும்? அப்படின்னு கேட்ட உடனே அங்க மக்கள்லாம் வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. ஒரு யூஸும் இல்லாத ஒரு சக்திய போய் நம்ம பின்னாடி போய் நின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு. இப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யார் ஒருத்தர் அவருடைய டேலண்ட், அவருடைய எஜுகேஷன், அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய எக்கனாமிக்கல் பவர் இது எல்லாத்தையும் இந்த சொசைட்டிக்காக பயன்படுத்துறாங்களோ, அவங்க தான் உண்மையானவே அந்த டேலண்டட் பெர்சன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லன்னா அந்த டேலண்ட் வந்து யூஸ்லெஸ் நமக்கு. அப்போ பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எஜுகேஷன், அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம அவருடைய லைஃப் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு கிடைத்த அந்த ஜட்ஜ் பதவியெல்லாம் ரொம்ப ஹைலி பெய்டு. அந்த காலத்துல ரூ. 4000 சம்பளம் அப்படின்னா, அது பெரிய சம்பளம். அதெல்லாம் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளி தான் இந்த சொசைட்டிக்காக உழைக்கணுங்கிறதுக்காக, தன்னுடைய டேலண்ட் ஃபுல்லாவே இந்த சொசைட்டிக்காக யூட்டிலைஸ் பண்ணவர். அப்ப அதுதான் ரியல் பே பேக். அப்ப நம்ம பே பேக் டு சொசைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு என்ன இப்போ ரிசர்வேஷன பயன்படுத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒரு எஜுகேஷன் இருக்கு. நமக்கு ஒரு எக்கனாமிக்கல் பொசிஷன் இருக்கு. இத நம்ம வந்து சொசைட்டிக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான் இந்த பே பேக் டூ சொசைட்டி. சரி, ஏன் நம்ம அத செய்யணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட் கொஸ்டின் என்னோடது. ஏன் இத செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து இடஒதுக்கீட்டினால் பலன் அடைஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம வந்து நம்ம ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, நம்ம பாட்டு போயிட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம். அதே மாரி இடஒதுக்கீட பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஆ மேல வந்துட்டு போயிட்டோமே, நம்ம வந்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா, இந்த ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன். இது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு குடுக்கறது இல்ல இந்த ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன்ங்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு குடுக்குறாங்க. அந்த கம்யூனிட்டில யார் வந்து ஓரளவுக்கு அந்த கம்யூனிட்டிக்காக உழைப்பாங்களோ, அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி நம்மள எடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில அந்த கம்யூனிட்டியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணப்படுறோமே ஒழிய, நம்மளுடைய தனிப்பட்ட திறமையினால நம்மள வந்து செலக்ட் பண்ணல. அப்போ அந்த கம்யூனிட்டில யாரையாவது ஒருத்தர் அவன் எடுத்து தான் ஆகணும். என்ன எடுக்கலன்னா ஒரு டாக்டர் உருவாக்கிற போறாங்க அந்த கம்யூனிட்டில இருந்து. ஆனா ஏன் அத வந்து அதிலேயே இருக்கிறவங்களே நல்லா படிக்கிறவங்களா பார்த்து அந்த ரிசர்வேஷன் குடுக்குறோம் அப்டின்னா, அப்பதான் அவங்க வந்து அந்த கம்யூனிட்டிய பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டு, அந்த கம்யூனிட்டியோட குரலா இவங்க வந்து போய் அந்தந்த துறையில ஒலிக்க முடியும் அப்டிங்கிறது தான் ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்டே. அப்ப இந்த ரிசர்வேஷன நம்ம பயன்படுத்திறோமே, அது நம்மளுடைய உரிமைன்னு நெனச்சோம் அப்டின்னா, அப்ப அதுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? உரிமைனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கடமை கூட வரணும். அப்போ இடஒதுக்கீடு என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கடமை இருக்கு? அப்ப இந்த சமூகத்தை எந்த ஒரு கம்யூனிட்டியோட பெயரை சொல்லி நம்ம ரிசர்வேஷன பயன்படுத்தி மேல வரோமோ, அந்த கம்யூனிட்டிக்காக நம்ம எதையாவது செய்யணும். அதனால தான் அது நம்மள வந்து அந்த தொகுதியோட பிரதிநிதிய எப்படி ஒரு தொகுதியிலேருந்து எம்எல்ஏ, எம்பிய தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புறோம்னா, அவன் போய் சம்பாரிச்சு அவன் குடும்பத்த முன்னேறிக்கணுன்றதுக்காக கிடையாது. அவன் அந்த தொகுதிக்காக போய் பேசணும்னு. அதே மாரி தான் நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிலேருந்து நம்ம மேல வந்து ஒரு ரிசர்வேஷனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ். அந்த கம்யூனிட்டிக்காக நம்ம சார்ந்த துறையில நம்ம முதல் குரல் எழுப்பணும். இதுதான் வந்து ரிசர்வேஷனுடைய பேஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ப மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து நல்லபடியா இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா
டாக்டர் அம்பேத்கர் காலம் மாதிரியா இருந்திருக்கு, இப்ப எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலம் எப்படி மாறுச்சு? இவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறவங்கலாம், ஐய்யயோ! இந்த ஷெட்யூல் காஸ்ட் பீப்பிள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேவலமா நடத்துறோம். இனிமேல்லாம் நம்ம மனம் திருந்திடணும். அப்படியா திருந்திருக்காங்க? இது டாக்டர் அம்பேத்கர் நமக்காக போராடி சட்ட உரிமை, சட்டத்தின் மூலம் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு ஆர்டிகல் 15ல இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால தான் இந்த சொசைட்டி வந்து திருந்தியிருக்கு. கொஞ்சம் மாறி இருக்கு. அப்பயும் பெரிய மாற்றம் இல்லைனாலும் டாக்டர் அம்பேத்கர் காலத்துல அந்த காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாற்றம் எப்படி வந்தது அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் போராடி நமக்கு கிடைச்சிருக்க உரிமைகள் அது. அப்ப இந்த உரிமைகளை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம குறைஞ்சபட்ச வேலை செஞ்சாகணும், இல்லைன்னா போயிடும். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் எப்பயுமே. ஒரு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி வந்து கடுமையா உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து அந்த சொத்தை அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நாள்ல அவங்களும் போண்டி ஆயிடுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டா, ஏன்பா நீ வந்து உழைக்கல அப்படின்னா, நான் என்ன எங்க தாத்தா காலத்து மாதிரியா இருக்கிறேன்? இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு, நான் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேனே, நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் கொஞ்ச நாள்ல அந்த சொத்து எல்லாம் காலி ஆயிட்ட பிறகு அவர் திருப்பி அவங்க தாத்தா காலம் மாதிரியே கோவணம் கட்டிட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த உரிமைகளும். டாக்டர் அம்பேத்கர் நமக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கிற உரிமைகள்ங்கிறது அது கிட்டத்தட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்க மாதிரி தான். அதை நம்ம உட்காந்து தின்னு தீர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உரிமைகள்லாம் போயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா உரிமைகள் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து மருத்துவ படிப்பில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் முன்னெல்லாம் ரிசர்வேஷன் இருந்தது. இப்போ வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துட்டாங்க. அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம போராடி அதை வாங்கவே முடியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பிராமணிக்கல் தாட்ஸ் உடவும். அப்போ நம்ம எப்படி அதை கொண்டு போகிறதே ரொம்ப சிரமமாக. இப்போல்லாம் நான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் ரிசர்வேஷன் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வேஷன் போகுது. அடுத்து கிரீமி லேயர்னு வந்துருச்சுன்னா அதுவும் போயிடும். இப்போ கிரீமி லேயர்னா நிறைய பேர் வந்து தப்பாக நம்மளே புரிஞ்சு வச்சிருக்கோம். கிரீமி லேயர்ல வந்து அதான் அந்த குடும்பம் முன்னேறிடுச்சு, அதுக்கப்புறம் அடுத்த குடும்பத்துக்கு வழி விடணும் அப்படின்னா இந்த தவிர வந்து ஓபிசிஎல் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு 5 வருடங்களா மருத்துவத்துறையில மேற்படிப்புல எந்த ஓபிசியாலும் சீட்டே எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப சிம்பிள், அது பாருங்க. அதாவது நீட் வந்துருச்சு. இப்போ நீட்டுங்கிறது வந்து ரொம்ப டஃப் எக்ஸாம். அந்த நீட் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா கோச்சிங் சென்டர் போகணும். அந்த கோச்சிங் சென்டர் போகணும்னா அதுக்கு பணம் கட்டணும். யாருக்கு பண வசதி இருக்கோ அவனால மட்டும்தான் கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டி அவங்க போய் எலிஜிபிள் ஆக முடியும். அப்போ நீட்டில் வந்து நல்ல மார்க் வாங்கி அவன் வந்து ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு ரிசர்வேஷனை எடுக்கலான்னு போனால் அங்கே கிரீமி லேயர் ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா பணம் வச்சிருக்கிறவனால தான் நீட் கோச்சிங்கே போக முடியும். அந்த பணத்தை காரணம் காட்டி அவனுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு அவனை தள்ளிடுறாங்க. சரி, இப்போ பணம் இல்லாதவன் தான் ரிசர்வேஷன் அனுபவிக்க முடியும்னு வந்தாக்கா அவனுக்கு வந்து நீட் கோச்சிங்க்கு போகிறதுக்கு பணம் இருக்காது. அதனால நீட்ல குவாலிஃபையே ஆக மாட்டான். அப்போ அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்ப வந்து பணம் இல்லாத ஓபிசிஸ்க்கும் சீட்டு கிடைக்கல, பணம் இருக்கிற ஓபிசிஸ்க்கும் சீட்டு கிடைக்கல. அல்டிமேட்டா வந்து சீட்டே வந்து லாப்ஸ் ஆகி போயிடுச்சு ஓபிசிஸ்க்கு. ஏன்னா பியூர்லி கிரீமி லேயர். இந்த கிரீமி லேயரும் நீட்டும் ரெண்டும் சேர்ந்துக்குச்சுன்னா அது டோட்டல் சீல் பண்ணிடும் அவங்க சீட்டு கிடைக்கிறது. இப்போ அடுத்து வந்து நமக்கு எஸ்சி எஸ்டிஸ்க்கும் இதே மாதிரி கிரீமி லேயர் அப்ளை பண்ண சொல்லி ஆல்ரெடி அந்த கவாயிங்கிற ஜட்ஜ் வந்து பேசிட்டாரு. இதை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது அமல்படுத்தப்படும். அப்படி அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்களுடைய குழந்தைங்க ரிசர்வேஷனை எடுத்துக்க முடியாது. வசதி இல்லாதவங்க நீட் கோச்சிங் போக முடியாமல் அவங்களாலையும் ரிசர்வேஷன் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்மளுடைய படிப்பு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உரிமைகள்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்ததுனால நம்ம வந்து இந்த பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு எஸ்சின்னே அடையாளம் காமிச்சிக்காம அவங்கவுங்க ஈவன் அம்பேத்கர் பெயரை கூட யூஸ் பண்ணாம அவருடைய படத்தை எங்கேயும் வைக்கிறதுக்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு அவங்க விலகி நின்று ஓடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப தீவிரமா பிராமின் மாதிரி தன்னை காமிச்சிக்கிறதுல அதான் கவனம் செலுத்துறானே ஒழிய இந்த கம்யூனிட்டியோட பிரதிநிதி நம்ம அப்படின்னு யோசிச்சு பார்க்கறது இல்லை. அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றான், நீ தான் வந்து முன்னேறிட்டல்ல, நீ என்ன பண்ற, நீ அடுத்தவனுக்கு அது வழி விடுன்னு அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிசர்வேஷனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்காததுனால நம்ம தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு உரிமைன்னு நினைச்சு நம்ம இடஒதுக்கீடை பயன்படுத்துற ஒரே காரணத்துக்காக வந்து நமக்கு குறைந்தபட்சம் கடமை இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டும்.
ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் நம்மள மாதிரி யோசிச்சிருந்து அவர் வந்து நம்ம தான் படிச்சிட்டோம், நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா நம்மளால இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கும் போது நம்மளும் அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சாதானே இந்த சமூகம் வந்து தொடர்ந்து முன்னேற்ற பாதையில போக முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து கண்டிப்பா பே பேக் டு சொசைட்டி பண்ணி ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுமே தீண்டாமையினால் பாதிக்கப்படுறோம். நிறைய பேர் வந்து எனக்கெல்லாம் தீண்டாமை கிடையாதுங்க, நான்லாம் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னை எல்லாரும் பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்ல இருக்கவங்கலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கெல்லாம் தீண்டாமை கிடையாதுங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க பண்ற என்ன தப்பு அப்படின்னா, 2 தப்பு. ஒண்ணு வந்து தீண்டாமைன்னா இப்பெல்லாம் பழைய காலத்துல இருக்கிற மாதிரி இரட்டை குவளை முறை, அந்த வந்து தோல்ல துண்டு போடக்கூடாது, இடுப்புல கட்டணும், செருப்பு போடக்கூடாது. அந்த மாதிரி தீண்டாமை கிடையாது. இது வேற வகையில தீண்டாமை இருக்கு. இப்ப தீண்டாமை வந்து நமக்கு நவீன காலத்துல வெவ்வேறு வகையில இருக்குது. ஒண்ணுமே வேண்டாம். நம்ம ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். திடீர்னு நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு எவனா ஒருத்தன் சத்தமா கேட்டா கூட அந்த இடத்துல நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா வேற ஜாதின்னு பேரை சொல்லி மறைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா வந்து அந்த இடத்துல நெளியிறாங்க. அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இல்லைன்னா அவங்க கூட சண்டை போடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்ப இதுவும் ஒரு வகையில தீண்டாமை தான். எந்த தப்பு ஏதாவது தப்பு செஞ்சா நெளியலாம், கூனி குறுக்கலாம். எந்த தப்புமே செய்யாம நெளிஞ்சு கூனி குறுகிட்டு ஒரு சொசைட்டில நம்ம வாழ வேண்டியிருந்தா அதுவும் ஒரு தீண்டாமை தான். இந்த தீண்டாமையை வெவ்வேறு ரூபத்துல இருக்குங்கிறத நம்ம உணர்றது இல்ல. அதனால தீண்டாமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் தப்பா. ஒண்ணு இது ஒரு தப்பு. 2வது தப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு தலித் ஐஏஎஸ் ஆபீசர் அவர் வந்து கலெக்டர் ஆன உடனே எனக்கு தீண்டாமை இல்லப்பா அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு சாதாரண மனுஷனோட கம்பேர் பண்ணிட்டு, சாதாரண இன்னொரு கிராமத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தலித்தோட கம்பேர் பண்ணிட்டு எனக்கு தீண்டாமை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆக்சுவலா யாரோட கம்பேர் பண்ணணும்னா, அவரு கூட வேலை செய்யற வேற ஜாதியை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கம்பேர் பண்ணணும். ஒரு பிராமின் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு தலித் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரே மாதிரியான ரைட்ஸ் இருக்குதா அவருடைய டிபார்ட்மெண்ட்லன்னு அவர் பார்க்கணும். அப்பதான் அவருக்கு புரியும், ஓ இதுதான் நம்ம வந்து இன்னும் அன்டச்சபிலிட்டியால பாதிக்கப்படுறோம். அப்போ பாதிப்பு நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அதை நம்ம தானே உணர முடியும். அந்த ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் மேல ஒரு கருணை இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா அவர்களுக்காகவும் குரல் எழுப்புவோம். ஸோ இந்த 2 காரணத்துக்காக நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து பே பேக் டு சொசைட்டி பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இடஒதுக்கீட்டுல ஒன்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பலன் அடைஞ்சிருக்கோம். நேரடியானா நம்மளே அந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் அனுபவிச்சிருப்போம். இல்லைன்னா மறைமுகம்ங்கிறது நம்மளுடைய அப்பா அம்மா அதை அனுபவிச்சு மேல வந்திருப்பாங்க. அதனோட அடிப்படையில் நம்ம செகண்ட் ஜென்ரேஷன்ல நம்ம ஓரளவுக்கு சொகுசா இப்போ இன்னைக்கு இருந்திருக்கலாம். பட் ஆனா இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு சமூகம் ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து ஒரு பிரதிநிதித்துவமா நினைச்சு நம்ம வந்து we have to pay back to the society. இதுதான் நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின், ஏன் நம்ம பே பேக் டு சொசைட்டி பண்ணணும். சரி, இப்போ அடுத்து எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்ன எதிர்பார்த்தாரு? அவர் என்னன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது டிப்ரெஸ் கிளாஸஸ் அல்லது தீண்டத்தக்காதவர்கள், அன்டச்சபிள்ஸ், இவர்களுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ், பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், அவர்களுக்கான சம உரிமை இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஹியூமன் ரைட்ஸ் தான் அவர் எதிர்பார்த்தாரு, வேற ஒன்றும் இல்லை. இவங்க தான் ஆட்சி செய்யணும், மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கணும்னு அப்படி சொல்லலை. சமத்துவம் எதிர்பார்த்தாரு, எல்லாரும் போல நம்மளும் இருக்கணும், பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது உண்மையிலே அப்படி இருக்குதா அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்முறை இன்னும் நிற்கவில்லை அப்படின்னு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல்ல அவங்க தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் படி ஒவ்வொரு 18 மினிட்ஸ்லயும் ஒரு தலித் மேல ஒரு ஜாதிய வன்கொடுமை ஏவப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 3 தலித் விமன் ஆர் ரேப்ட் அண்ட் 2 தலித்ஸ் ஆர் மர்டர்ட். அப்போ எங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் நமக்கு வருது? அப்போ பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் 1950ஸ்ல அவர் வந்து சொன்ன அந்த இது, நான் என்னுடைய மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ 70 வருஷம் கழிச்சும் நமக்கு அதே ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்னும் இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன இந்த சமூகம் முன்னேறி இருக்கு? அப்போ அதை முன்னேறதுக்கு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதை வந்து டாக்டர் அம்பேத்கருடைய பார்வையில் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். குதிரை மேல கூட போறதுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை. குஜராத், ராஜஸ்தான்லலாம் பார்த்தீங்கன்னா தலித் மணமகன் குதிரை மேல போக முடியாது, அடிச்சிருவாங்க. இல்லைன்னா போலீஸ் பந்தோபஸ்தோட போகும். இன்னமும் நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து வீடு வாடகைக்கு கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. அந்த மாதிரி நிறைய, அதுவும் இல்லை இது வந்து ஒரு சவ ஊர்வலம்.
ஒரு டெட் பாடி கூட கொண்டு போக முடியல. இது வந்து திருவண்ணாமலையில் அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக அது வாட்ஸ்அப்லலாம் வந்தது. அப்போ இந்த மாதிரி தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்பயும் ஸ்கூல் சில்ட்ரனில் பார்க்குறோம். ஸ்கூல் சின்ன குழந்தைங்களுக்கே அந்த ஜாதிய உணர்வு வந்து தூண்டி விட்டுறாங்க இப்போல்லாம். ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து எஸ்சி பொண்ணுங்களா பார்த்து டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, மற்ற பிள்ளைங்களாம் அனுப்புறது இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் யூனால என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். போட்டு வந்து ஒரு இந்த மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கங்கிற காரணத்துக்காக இந்த தலித்துகளை வந்து வண்டியில் கட்டி வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்சாங்க இல்லையா? அது அந்த செய்தியை நான் பார்த்தோம். இதெல்லாம் இப்போதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன மனித உரிமை இருக்கு? இப்படி யாராவது பண்ண முடியுமா? இப்படி பண்ணலாமா? அப்போ அதை எதிர்த்து யார் தான் கேள்வி கேட்கறது? நம்ம தானே கேட்டாகணும். அப்போ இது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப ஏன்னா சுத்தி நம்ம பார்க்கும்பொழுது, காலம் மாறிடுச்சுன்னு நம்ம பாட்டு கண்ண மூடிட்டு உட்காந்துருக்கவே முடியாது. ஒரு நார்த் இந்தியால ஒரு தலித் வந்து போய் மத்த அப்பர் காஸ்ட் மக்களோட உட்காந்து சாப்பிட்டாங்கிறதுக்காக அவன அடிச்சே கொண்டிருக்காங்க. தலித் அல்லாத பொதுமக்கள் நலச்சங்கம்னு வாடிப்பட்டியில, மதுரையில எழுது. தலித் அல்லாத பொதுமக்கள் அப்படின்னா, பொதுமக்கள் வேற, தலித்துகள் வேற. அப்ப எப்படி நம்ம வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? இன்னமும் தமிழ்நாட்டுல 600 கிராமங்கள்ல தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் அரசாங்க அறிக்கையே சொல்லுது. இது 2019ல ஜஸ்ட் 5 இயர்ஸ் பேக். இன்னொன்னும் அதிகரிச்சுட்டு தான் வருதுன்னு அறிக்கை சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா அதெல்லாம் இருக்குதான். இன்னமும் ஊர் சேரின்னு நம்ம பிரிஞ்சு தான் கிடக்குறோம். சிட்டிஸ்லயும் நம்ம ஸ்லம் ஏரியாவில் நம்ம பீப்புள் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய சம்பாதிச்சாலும் வந்து நமக்கு சம உரிமை கிடையாது. இப்போ இந்தியா முழுவதும் 10 மாநிலங்கள்ல தலித்துகள் வாழ்வதற்கு அச்சப்பட வேண்டிய சூழல். 10 worst ஸ்டேட்ஸ் டு பி அ தலித் அப்படின்னு கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு ரிப்போர்ட் வருது. அதில் எதுன்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் ரெட் கலர் ப்ரௌன் கலர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தலித்துகள் வந்து வாழ்வதற்கு அச்சப்பட வேண்டிய மாநிலங்களாம். அப்போ அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, ரெட் அண்ட் ப்ரௌனாக தான் இருக்குது. வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ் தான் வந்து எல்லோ கலரில் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் சேஃப். அப்போ இந்த மாதிரி டெய்லி பயந்துக்கிட்டே ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா அதை நம்ம வந்து மாற்றி தானே ஆகணும். இப்போ கண்டிப்பாக இதை வந்து மாற்றுறதுக்கு யார் முயற்சி செய்ய முடியும்? நம்ம தான் செய்யணும். இப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னா, ஹவு டு பே பேக், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன்னாலும் இப்போ பட்டியலின மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு என்ஜிஓ முடிவு பண்ணுதுன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த பட்டியலின மக்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஏழைகள், அவங்க படிப்பு இல்லை, அவங்கெல்லாம் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாக இருக்காங்க, அவங்களுக்கு வீடு வசதி இல்லை, அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு வசதி இல்லை, மலம் அள்ளுறது, சாக்கடை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தொழில் வசதிகள் ஏற்பாடு செஞ்சிடும். அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை நோக்கி நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். சரி, அப்போ அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அந்த பிள்ளைங்கள, அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரணும், அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சு தரணும். இந்த மாதிரி தான் எந்த ஒரு சமூக சேவை அமைப்புமே பட்டியலின மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு முன் வராங்க. பட் இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அது பட்டியலின மக்களுக்கு மட்டுமா ஸ்பெஷலா இருக்கு? இருக்கிற எல்லாருமே வந்து படிச்சு தான் ஆகணும். அவன் வந்து எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே அரசியல் அதிகாரம் வேணும், நல்லா வீடு கட்டிக்கணும், நல்லா சந்தோஷமா வாழணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் தான் அதே பிரச்சனை. ஒரு பிராமினே அவன் வேலை செய்யாம உட்காந்துருந்தான்னா அவனுக்கு எங்க சாப்பாடு கிடைக்க போகுது, இல்ல வேலை கிடைக்க போகுது? அவன் படிச்சு தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்ப எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது, பட்டியலின மக்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கதான் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் இல்லாத ஒரு விஷயம்னா அந்த அன்டச்சபிலிட்டி. நம்மள பார்த்தாலே வந்து இவங்க அப்படின்னு எல்லா துறைகள்லயும் அது இருக்கு. ஏன்னா மருத்துவத்துறையில கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ ஈவன் டாக்டர்ஸ் கூட காஸ்ட் பார்த்து தான் பேஷண்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. இது ஆப்வியஸாவே தெரியுது. ஒரு டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்ல கூட காஸ்ட் பார்த்து தான் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இது ஒவ்வொரு தொழில் சார்ந்தும் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த பட்டியலின மருத்துவர்களா இருந்தாலும் சரி, பட்டியலின வழக்கறிஞர்களா இருந்தாலும் சரி, பட்டியலின காவல்துறையினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த வேறுபாடு இருக்க தான் செய்யுது. அப்போ இதுதான் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் பட்டியலினத்தில் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த அன்டச்சபிலிட்டி. இந்த அன்டச்சபிலிட்டி வேற எந்த கம்யூனிட்டிக்கும் கிடையாது. அது பட்டியலினத்துக்கு மட்டும்தான். மற்ற எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்தாலும், பட்டியலின மக்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அன்டச்சபிலிட்டியும் சேர்த்து எதிர்த்து போராடணும். அவன் படிக்கிறதுக்கும் போராடி தான் ஆகணும் எல்லாரும் போல. ஆனா அன்டச்சபிலிட்டியை எதிர்த்து படிக்கணும். அப்ப நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போனாங்கன்னா, இவங்க டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு அனுப்புவாங்க. அப்ப அந்த மன உளைச்சலோட தான் அவங்க அங்க படிக்கணும். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பிள்ளைங்கள பார்த்து நீ என்ன ஜாதின்னு கேட்டு அவன் வந்து எஸ்சின்னோடனே அவன் ஒரு சுத்தி இருக்கிறவன் ஒரு முகம் சுளிச்சான்னாலே நம்ம பிள்ளைங்க மனம் ஒடிஞ்சு போயிடும்.
அது ஒரு வகையில தீண்டாமை தான். அதனால நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் போறாங்க, இல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போகும்போதெல்லாம். ரொம்ப பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய தலித்துகள்லாம் அங்கிருந்து விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க அந்த கோர்ஸை விட்டு. ஏன்னா அங்க அந்த மாதிரியான ஒரு அன்டச்சபிள். ஸோ இப்போ மற்ற எல்லாரும் படிக்கிறேன், நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், படிச்சுட்டு போறேன் அப்படின்னா இல்லையே. அங்க வந்து அன்டச்சபிலிட்டியும் சேர்த்து போராடி தான் நான் படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ உண்மையிலே வந்து ஒரு சமூக சேவை அமைப்பு பட்டியலின மக்கள் நோக்கி போகுது அப்படின்னா, எல்லா பட்டியலின சமூக சேவை அமைப்புகள் மாதிரி வறுமை ஒழிப்பு, கல்வி கொடுக்கறது, அவங்களுக்கு தொழில் முனைவோர் ஏற்பாடுகள் செய்யறது, இந்த மாதிரி இல்லாம ஒரு அம்பேத்கரிய அமைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற அமைப்புகளுக்கும் அம்பேத்கரிய அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசமே இதுதான். எல்லா அமைப்புகளும் வந்து பட்டியலின மக்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கும், படிக்கிறதுக்கும், அவங்களுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கும் உதவி செய்ய முன் வருதுன்னா, அம்பேத்கரிய அமைப்புகள் என்ன பண்ணணும், அதெல்லாம் செய்யறதோட சேர்ந்து அவங்களுக்கு அந்த தீண்டாமையும் அகற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அப்ப அந்த அன்டச்சபிலிட்டியும் பிரேக் பண்ணணும். அதை எப்படி பிரேக் பண்றதுங்கிறதையும் சேர்ந்து நம்ம யோசிக்கும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு அம்பேத்கரிய அமைப்பு மற்ற ஒரு சாதாரண ஒரு என்ஜிஓல இருந்து வேறுபடுது. அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து அப்போ எப்படி இதை வந்து நம்ம அந்த அன்டச்சபிலிட்டி எப்படி போய் உடைக்கிறது அப்படின்னா, அந்த அன்டச்சபிலிட்டிங்கிறது ஒரு டிசீஸ்ன்னு தான் சொல்றாரு டாக்டர் அம்பேத்கர். அப்போ டிசீஸ்னா நம்ம அதுக்கு காரணம் தெரியும். நோய் நாடி, நோய் முதல் நாடி தான். அப்போ ஏன் அந்த அன்டச்சபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். இப்போ அந்த அன்டச்சபிலிட்டிங்கிறது காஸ்ட் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அன்டச்சபிலிட்டிங்கிறது ஒரு தனி பிரச்சனை. ஏன்னா இப்போ இந்த கௌசல்யா சங்கர்ல வந்து ஒரு ஆணவ கொலை நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கௌசல்யா வந்து ஒரு தேவர் பெண், சங்கர் வந்து தலித் இளைஞன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ஜாதி மறுப்பு திருமணம். ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ண உடனே அவன சங்கரை வந்து கொன்னுடுறான். அப்ப இங்க என்ன காரணம் அப்படின்னா, ஜாதி தான் காரணம். ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பொதுவா மேலோட்டமா பார்க்கிறோம். இப்போ இதே ஒரு கேள்வி, இப்ப சங்கர் மட்டும் தலித் இளைஞனா இல்லாம, கௌசல்யா வந்து ஒரு தேவர் வீட்டு பெண், சங்கர் வந்து ஒரு முதலியார் வீட்டு பையன் வச்சுக்கோங்களேன். அப்பவும் ஜாதி வேறு வேற தானே. இந்த இடத்துல ஆணவ கொலை நடக்குமா? அந்த முதலியார் பையனை வந்து கொண்டிருப்பாங்களா அப்படின்னா கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்ப அப்படி? இப்ப இப்பயும் ஜாதி தானே பிரச்சனை. அப்ப இது வந்து ஜாதி மாத்தி கல்யாணம் பண்றது கூட பிரச்சனை இல்ல. ஜாதியே பிரச்சனை இல்ல இங்க. அப்ப ஜாதியை தாண்டி தலித்துகளுக்கு மட்டும் நடக்குது பாருங்க. அதுதான் வந்து தீண்டாமை. அங்க டிஃபரன்ஸ். அதனால தான் அவன் என்ன சொல்றான், ஒரு திருமண விளம்பரங்கள்ல பார்க்கும்போது கூட, எந்த ஜாதினாலும் பரவாயில்ல, காஸ்ட் நோ பார்ன்னு போட்டுட்டு பிராக்கெட்ல உடனே எஸ்சி, எஸ்டி தவிர அப்படின்னு. எந்த ஜாதினாலும் பரவாயில்ல அப்படின்னா, ஏன் எஸ்சி எஸ்டி தவிர அப்படின்னா, அப்ப ஜாதியை தாண்டி நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இது வெறுமனே இது ஜாதி பிரச்சனை, இது ஜாதி ஒழிச்சாதான் இதெல்லாம் சரியாகும்னு இருக்க முடியாது. ஜாதியை தாண்டி இது வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து அனலைஸ் பண்றார். ஏன்னா மற்ற ஜாதிகள்லாம் வேற மாதிரி, இந்த பட்டியலில் இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டும் தீண்டாமை இருக்கு. அப்ப ஏன் இவங்களுக்கு மட்டும் தீண்டாமை இருக்கு? அப்ப இந்த பட்டியல் வந்து என்ன, எதனால இந்த பட்டியல் போட்டிருக்காங்க? இந்த பட்டியலுக்கு ஒரு தலைப்பு இருக்கணும் இல்லையா? எல்லா பட்டியலுக்கும் வந்து ஒரு தலைப்பு இருக்கும். ஒரு மருந்து பட்டியல், ஒரு காய்கறி பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜாதிகளோட பட்டியல்னா, எதுக்காக இந்த ஜாதிகளை மட்டும் தனியா ஒரு பட்டியல் போடணும்? இதோட தலைப்பு என்ன? பட்டியல் இனம் தான் தலைப்பே எப்படி இருக்க முடியும்? இந்த பட்டியலுக்கு என்ன தலைப்புனா, பட்டியல் தான் தலைப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பட்டியல் இனமும் தான் பட்டியல் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இது எதோட ஒரு பட்டியல். எதோக்கோ அதுக்கு அங்க ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு மிஸ் ஆகுறதுனால தான் நம்ம வந்து சரியான பாதையில நம்மளுடைய வே பேக் டு சொசைட்டியை பண்ண முடியாம இருக்கு. அப்ப இதுதான் டாக்டர் அம்பேத்கர் த அன்டச்சபிள்ஸ் ஹூ வேர் தே அண்ட் வை தே பிகம் அன்டச்சபிள், ஏன் இவங்களுக்கு அந்த தீண்டாமை இருக்குங்கிற ஒரு பெரிய புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கு படிச்ச பிறகுதான் எங்களுடைய கண்ணோட்டமே மாறிடுச்சு. டோட்டலாவே மாறிட்டோம். அப்போ இது வந்து தீண்டாமைங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்ல உள்ள பட்டியலுக்கு மட்டும் ஏன் இந்த தீண்டாமை இருக்கணும்? இவங்க அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் இந்த ஜாதியினரை வந்து இவங்க மற்ற ஜாதியினர் வந்து தள்ளி தொகுத்து இவங்களை மட்டும் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த காரணத்தை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்ப நம்ம எல்லாம் பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த காரணம் வந்து இவங்க எல்லாம் வந்து இழி தொழில் செய்யறாங்க, இவங்க கிட்ட பணம் இல்ல, வறுமையில இருக்கிறாங்க, அதனால அப்படியா அந்த லிஸ்ட் இருக்கு? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தா அதுல வந்து எஸ்சி எஸ்டி மட்டுமா இருக்காங்க, ஓபிசிஸ் கூட இருக்காங்க. ஏன் இப்ப பிராமின்ஸ் கூட தான் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ல போட்டு அவங்களுக்கு கோட்டா கொடுக்குறாங்க. அப்ப அவங்களும் தானே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்ப இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பட்டியல் கிடையாது இது. இது படிக்காதவங்க பட்டியலா அப்படின்னா, எத்தனையோ எல்லா ஜாதியிலும் தான் படிக்காதவன் இருக்கிறான். அப்போ அவனுக்கெல்லாம் தீண்டாமை இருக்கா? அப்போ இது வந்து வேற ஏதோ காரணம் இல்ல அப்படிங்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த புத்தகத்துல தேடி எழுதுறாரு.
அதுக்கு தொடர்ச்சியா வந்து அப்பனா இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பாத் டு சால்வேஷன்ல கொடுக்குறாரு. இந்த 2 புத்தகம் நம்ம படிச்சா மட்டும்தான் எந்த ஒரு சமூக சேவை அமைப்பும், அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 2 புக்கையும் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த சேவை வந்து கரெக்டா போய் சேரும். ஏன்னா நம்மளுடைய காலம் வந்து ரொம்ப லாங் டியூரேஷன் இருந்துட போறது இல்லை. நமக்கு குறைந்த காலம் தான். நம்மகிட்ட இருக்கிற பணமும் ரிசோர்ஸஸும் ரொம்ப கம்மி தான். இதை சரியானபடி பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த சொசைட்டி வந்து நம்ம இன்னும் நல்லா அப்லிஃப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு விரயமாயிடும். விரயமாக்குறதுக்கு நம்மகிட்ட காசும் கிடையாது, நேரமும் கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற சமூகம் இது. அப்போ இதுல கொஞ்சம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு மணித்துளியுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை முறைப்படி செய்யணும் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் நம்ம அப்படியே பின்பற்றி போறது தான் ஒரே வழி. அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து சரியானபடி கொண்டு போக முடியும். அப்போ இந்த தீண்டாமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இவங்க ஏழை, கல்வி இல்லை, அவங்க வந்து செய்யற தொழில் அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து விளைவுகள். ஏன்னா இதெல்லாம் வந்து தீண்டாமையினால் ஏற்பட்ட விளைவு தான் நம்ம கிட்ட ஏழ்மையில இருக்கிறோம், கல்வி இல்லாம இருக்கிறோம். அப்ப அதுக்கு காரணம் வந்து வேறதான். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தாரு. இப்போ டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்ம டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது இந்த தீண்டத்தகாதவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி கொடுக்கறதுக்காக அவர் வந்து நமக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கும் போது, அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு அதுல வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்து ஆர்டிகல் 15 படி நம்ம வந்து அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கான சட்ட பாதுகாப்பையும் கொடுத்த பிறகு கூட நமக்கு வந்து சமூகத்துல ஏன் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இன்னும் இல்லை அப்படின்னா, அதுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கரே வந்து பதில் சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாட்டை நம்ம வந்து கூர்மைப்படுத்தி அதை வந்து ஒரு இன்டெலெக்சுவலா கொண்டு போக முடியும். நம்மளுடைய பேபேக்கை என்ன அவர் சொல்றாருன்னா, த அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு புத்தகத்துல, எந்த ஒரு நாட்டோடைய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய வேலையை அது செய்யணும் அப்படின்னா, அந்த நாட்டோட பெரும்பான்மையான மக்கள் மனசுல என்ன எண்ணம் இருக்குதோ, என்ன ஓட்டம் இருக்கோ, அந்த எண்ண ஓட்டமும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டமும் ஒத்து போச்சுன்னா மட்டும்தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யும். இல்லைன்னா அது வேலை செய்யாது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்க, அது வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு ஃபெர்டினண்ட் லசால், இவர் வந்து ஒரு ஜெர்மன் புரட்சியாளர், அவர் சொல்றத பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கோட் பண்றாரு. அப்ப நம்ம நாட்டுல என்ன அப்படி 2 தத்துவம் இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட என்னன்னா, சமூகத்துல பாத்தீங்கன்னா சொசைட்டில எல்லாமே கடவுள் தான் படைக்கிறாரு. கடவுள் அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாமே அவர் படைப்பின்படி மேலையும் கீழையும் படைக்கிறாரு. எல்லாம் அவங்கவங்க தலையெழுத்து. அந்த தலையெழுத்துப்படி தான் நடக்கும். அவன் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ அதை தான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சாகணும். இதை யாராலையும் மாத்த முடியாது. யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னால அதுக்கு பேர் தான் சனாதனம். இதுதான் சனாதன சிந்தனை. ஆனா இன்னொரு சிந்தனை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான்னா அவன் மேல வர முடியும், இது என்ன தலையெழுத்துன்னு சொல்றது அப்படின்னு பகுத்தறிவு பேசுற ஒரு கண்ணோட்டமும் நம்ம சொசைட்டில இருக்கு. ஒரு கண்ணோட்டம் எல்லாரும் வந்து பிறப்பின் அடிப்படையில் மேல கீழே அப்படின்றான். அவன் அதை வலியுறுத்துறான். ஒரு சிலர் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படிதாங்க, நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், நான் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல, எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டுல எது அதிகமா காணப்படுது அப்படின்னா, அதிகமா காணப்படுறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தான். அதுதான் இந்து மத தத்துவம். அது எது கம்மியா இருக்கு, எல்லாரும் சமம்னு சொல்றது வந்து அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்றது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கம்மி. அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த நாட்டுடைய பெரும்பான்மையோட கருத்தும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற கருத்தும் ஒத்து போகணும். அப்பதான் அந்த அரசியலமைப்பு சட்டம் அங்க வேலை செய்யும். அப்பதான் அந்த சமூகம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் அந்த சமூகத்துக்கு கிடைக்கும். ஆனா நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, பெரும்பான்மையான சமூகம் வந்து ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே, ஜாதி அப்படின்னு நினைக்குது. அப்ப எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யும்? இதுதான் நமக்கு வந்து பிரச்சனையே. இந்த ஃபெர்டினண்ட் லசாலோடைய இந்த தத்துவத்தை பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொல்றது, அது வந்து அவருடைய தத்துவத்திலையும் சொல்றாரு. அதனாலதான் இப்ப ஆர்டிகல் 17, சாரி ஆர்டிகல் 15 சொல்லிட்டேன். ஆர்டிகல் 17 வந்து நமக்கு அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு குற்றம் அப்படின்னு அது டிக்ளேர் பண்ணியிருந்தாலும், ஸோ கான்ஸ்டியூஷன் படி அது வந்து கிரைம். ஆனா சொசைட்டில வந்து அன்டச்சபிலிட்டி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே 600 கிராமங்கள்ல இன்னமும் தீண்டாமை இருக்குன்னு அரசாங்கமே சொல்லுது.
அப்போ அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு குற்றம்னு நிர்ணயிக்கப்பட்டது எப்படி சமூகத்துல இன்னமும் இருக்க முடியும்? அப்போ இது நடைமுறையில இருக்கு. அது அரசாங்கமே ஒத்துக்குது அப்படின்னா, அப்போ சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல மட்டும்தான் இருக்கே ஒழிய, சமூகத்துல இல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான். அதனால தான் அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய வேலையை செய்ய முடியல. பெர்டினன்ட் லசால் சொன்ன மாதிரி, அது வந்து ஆபத்துக்கும் உள்ளாயிடும். அதே மாரி தான் இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் இஸ் இன் டேஞ்சர்ன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். அரசியலமைப்பு சட்டம் மாற்றி அமைக்கப்பட போகுது. அது வந்து அது டேஞ்சர்ல, ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இதுதான் காரணம். அதுதான் பாபாசாஹெப் டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்றாரு. ஒரு வால்யூம் 17ல அவருடைய பிலாசபி ஒரு 1 பேஜ் தான் இது. இந்த பேஜ்ல கடைசியில அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்தியர்கள் வந்து இப்ப 2 வகையான தத்துவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தத்துவம் என்னன்னா, அது வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தத்துவம். அது அவங்களுக்கு வந்து சமத்துவத்தையும், சகோதரத்துவத்தையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா, அவங்க பெரும்பான்மையான மனசுல இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னா, அவங்களுடைய மத தத்துவம். அவங்களுடைய மத தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அத தடுக்குது. அந்த மாதிரி எல்லாரும் சமம் கிடையாது. ஒருத்தன் மேல, ஒருத்தன் கீழ தான் அப்படின்னு சொல்லுது. அரசியல் கோட்பாடு வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை கொடுக்க நினைக்குது. ஆனா மத தத்துவம், அதுதான் பெரும்பான்மையான மதம். இந்தியாவோட மெஜாரிட்டி ரிலிஜன் என்ன? இந்து ரிலிஜன். அந்த இந்து மத தத்துவம் என்ன சொல்லுது? ஒருத்தன் மேல, ஒருத்தன் கீழே, எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் தான் இங்க எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. எல்லாமே தலையெழுத்து, எல்லாமே போன ஜென்ம பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்படி ஒரு தத்துவத்தை சொசைட்டில பெரும்பான்மையான தத்துவமா வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து அதுக்கு மாறா சொல்லுது அப்படின்னா எப்படி அது வேலை செய்ய முடியும்? அப்போ அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டியை கொடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா அவங்களுடைய ரிலிஜியஸ் பிலீஃப் வந்து அதை தடுக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுதான் இந்த 2 தத்துவம். இந்த ஒரு தத்துவம் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஜாதி, அது மேல கீழே. இன்னொரு தத்துவம் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 தத்துவம் தான் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப நம்மலாம் என்ன பண்றோம்? நம்மலாம் வந்து இந்த 2வது அரசியலமைப்பு சட்ட தத்துவத்தை நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருக்கிறோம். அந்த சமத்துவம், எல்லாருமே பிறப்பினால் சமம்தான். எல்லாமே மாத்த முடியும். நம்ம உழைச்சா மாத்த முடியும். அதுக்கான லிபர்ட்டி இருக்கு நமக்கு. சக மனிதனை நேசிக்கிறது தான் நமக்கு வந்து நல்லதே ஒழிய கடவுளை நம்புறது கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறான். இதுதான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்போ இந்த சமத்துவ சிந்தனை கொண்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா அல்டிமேட்டா அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் தான் இந்த சொசைட்டில ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பத்தி பேசுறவங்க. மீதி பேரெல்லாம் வந்து சனாதன சிந்தனையோட இருக்கிறவங்க. இப்போ ஆனா இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 3 பிரிவினருமே நம்ம வந்து அந்த முதல் தத்துவம் சொல்லக்கூடிய இந்துக்கள் தத்துவத்துல தான் கீழே இருக்கோம். நம்ம எல்லாருமே இந்துக்களா இருக்கிறோம். அப்ப இந்துக்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இந்துக்களுடைய தத்துவத்தை தான் ஒத்துக்கணும். இந்துக்களோட தத்துவம் வந்து கடவுள் தான் படைக்கிறாரு, ஒருத்தனை மேலேயும் கீழையும் படைக்கிறாரு, எல்லாம் அவன் அவன் போன ஜென்மத்து பாவ புண்ணியத்தின் படி தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த ஜென்மத்துல வந்து தலித்தா பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்பதான் நம்ம இந்து. அதுதானே அந்த தத்துவம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய மதம் வந்து வேற சொல்லுது. ஆனா அந்த மதத்துல இருக்கிற நம்ம மைண்ட் வந்து வேற சொல்லுது. அப்ப அங்க வந்து ஒத்து போகல நமக்கு. அப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம அந்த தப்பான இடத்துல இருக்கிறோம். ஒரு சட்டை நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அது தப்பான அளவில் இருக்கக்கூடிய தப்பான சட்டையை போட்டிருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ இந்த இந்து ரிலிஜன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இந்துவோடைய பிலாசபியை நம்ம வந்து மைண்ட்ல வந்து ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அங்க வந்து இந்துக்களா நம்ம வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அதை வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப இவர் வந்து கம்ஃபர்டபுளா படுத்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரு இப்படி பேலன்ஸ் பண்ணி படுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலித்துமே எப்போ நம்ம ஜாதியை கேட்டுருவானோ, எப்போ என்ன நடக்குமோன்னு இப்படியே பயந்துகிட்டே, ஆனா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதா நமக்கு நாமே ஏமாத்திக்கிட்டு நம்ம இந்து மதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது ஆக்சுவலா நம்ம அரசியலமைப்பு சட்ட தத்துவம் எதை சொல்லுது அப்படின்னா, அது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை சொல்லுது. இந்து மதம் என்ன பண்ணுது? சமத்துவமின்மை சொல்லுது. ஏன்னா அவன் அவன் பிறப்புக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் மேல கீழே அப்படின்னா அது சமத்துவம் இன்மை. ஆனா அரசியலமைப்பு சட்டம் சொல்றது சமத்துவம். இந்து மதம் என்ன சொல்லுது? எதையுமே நீ மாத்த முடியாது. ஏன்னா எல்லாம் கடவுள் போன அவன் தலையில எழுதி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அது வந்து சுதந்திரமே கிடையாது. உனக்கு அதை மாற்றக்கூடிய சுதந்திரமே கிடையாது. ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? சுதந்திரம் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.
இந்து மதம் என்ன சொல்லுது? கடவுளை தான் வணங்கணும், கடவுளை வணங்குறது தான் நமக்கு எல்லாருக்குமே விமோசனம் அப்படின்னு சொல்லுது. கடவுளை நம்ம போய் அர்ச்சனை பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஃபுல்லாக வந்து முன்னேற்றத்துக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. ஆனால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சக மனிதனை நேசிக்க சொல்லுது. அது சகோதரத்துவம். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் பௌத்த தத்துவம். சமத்துவம்ங்கிறது அனாத்தா, அதாவது நான் செல்ஃப். எல்லாருமே சமம், எல்லாருமே ஒரே மாதிரி தான். நான் நான் ஒரு ஈகோ கிடையாது, நான் வேற, நான் மேல நீ கீழே அப்படின்னு சொல்லாது. அனாத்தா அப்படின்னு அனிச்சா சொல்லுது, இம்பர்மனன்ட், எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. இங்க இந்து மதம் என்ன சொல்லுது? எல்லாமே மாற்ற முடியாது, அது சனாதன். சனாதன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு பாலி வார்த்தை. அது சமஸ்கிருதத்திலையும் அதுதான். சனாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாற்ற முடியாதது, பெர்மனன்ட்னு அர்த்தம். நம்ம புத்திஸ்டோட கான்செப்ட் என்னன்னா அனிச்சா, அது வந்து எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்ப பௌத்த தத்துவத்துல சகோதரத்துவம் சொல்லுது. சக மனிதனை நம்ம மாதிரி நினைக்கணும்னு சொல்லுது. இப்ப இதெல்லாமே வந்து பௌத்த தத்துவம். அப்ப இந்த பௌத்த தத்துவத்தை அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதுனால தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து 1950ல கான்ஸ்டியூஷனை கொடுத்திருந்தாலும் 1956ல பௌத்தத்தை நோக்கி போறார். ஏன்னா அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது சொசைட்டிலையும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். ஆனால் சொசைட்டியில் எல்லாமே இந்து மத தத்துவம் இருக்கும் பொழுது இங்க பௌத்த தத்துவம் நிறைந்த அரசியலமைப்பு சட்டம் எப்படி வேலை செய்யும்? ஏன்னா பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த போர் தான் இந்திய வரலாறு அப்படின்னு அவர் சொல்றார். இந்த அன்டச்சபிலிட்டியோட பேசிஸே இதுதான். நம்மெல்லாம் இந்து மதத்துல இருக்கிறோம். ஆனா இந்து மதத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்து மதத்து கோட்பாடை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சமம்னு பேசுறோம். இந்து மதத்துல இருந்தா சமம் இல்லை அங்க. அதுதான் அதனுடைய தத்துவம். அப்ப அந்த தத்துவம் இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு சமம் பேசினா அங்க முரண்பாடு இருக்கு இல்லையா? அதனால தான் அவன் நம்மள வெளியே துரத்துறான். நம்ம அதை உள்ள போக ட்ரை பண்றோம். இந்த போகிறதுக்கு ட்ரை பண்ற போராட்டமும் அவன் நம்மளை வெளியே அனுப்புற போராட்டமும் தான் தீண்டாமையே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடும். நம்ம அப்ப நம்மளுடைய தத்துவம் எது சொல்லுதுன்னா பௌத்தம் தான் சொல்லுது. அப்போ பௌத்தத்தை நோக்கி போகணும் அப்படின்னு தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்திசம 1956ல எடுக்கிறாரு. அது அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரோட ஒரு பௌத்தம் போறாரு. அப்ப இந்த பேஸை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப இந்த தீண்டாமைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் பூர்வீகமா ஒரு காலத்துல பௌத்தர்களா இருந்திருக்கிறாங்க. இவங்க பௌத்தர்களா இருந்த காரணத்தினாலதான் அவங்க வந்து இந்துக்கள் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் தனியா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா கால ஓட்டத்துல இவங்க பௌத்தர்கள்ங்கிறத மறந்துட்டாங்க. மறந்து தான் யாருன்னே தெரியாம இந்து மதத்தோடயே போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணி இந்துக்களோட இந்துக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச பிறகுதான் அவர் வந்து ஹூ ஆர் த அன்டச்சபிள்ஸ்ங்கிற புத்தகத்தை எழுதி இவங்கெல்லாம் பூர்வீக பௌத்தர்கள், பிராமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையில இந்த நடந்த வரலாறு தான் நம்மளுடைய இந்திய வரலாறு. அதுல வந்து நம்மளெல்லாம் வீழ்த்தி மன்னர்களோட துணையோட யாரெல்லாம் வந்து சமத்துவம் பேசினாங்களோ, பௌத்த தத்துவத்தை பேசினாங்களோ அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவங்க மேல கடுமையான கொடுமைகளை செஞ்சதுனால விளைவு நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம். இதை தான் அவர் கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அப்போ இந்த 4 வர்ண சிஸ்டம்ல இந்துக்களுக்கு தான் அந்த 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தையும் யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவங்கெல்லாம் பௌத்தர்கள். அவங்கெல்லாம் இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்க தனியா தான் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்தே. ஆனா அது வந்து நாளடைவுல என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க மேல கடுமையான சட்டதிட்டங்களை கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா நொடிச்சு போயிட்டாங்க அவங்க. நொடிச்சு போயிட்டதுனால அந்த இந்து மதத்திலையும் இல்லாம, இந்து மதத்துக்கு வெளியவும் இல்லாம, பௌத்தர்களாகவும் இல்லாம, இந்துக்களாகவும் இல்லாம ஒரு 2 கட்டம் நிலைமைக்கு இந்த தீண்டத்தகாதவர்கள் போயிட்டாங்க. இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் இப்போ இந்த சுதந்திர போராட்டம் அப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள்லாம் வந்து தனி அரசியல் அங்கீகாரம் கேட்டு வாங்குறாங்க ஸ்வராஜ்யத்தில். அப்போ வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் நடக்குது. அதில் வந்து முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்குறாங்க. அங்கே முஸ்லீம்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். இந்த மாதிரி அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு, சீக்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி டாக்டர் அம்பேத்கரும் என்ன சொல்றாரு, இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அன்டச்சபிள்ஸ்க்கும் அதே மாதிரி செப்பரேட் ரைட்ஸ் கொடுங்க, எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, excuse me. ஆ, அப்போ வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இது கேட்கிறாரு. அதை வந்து வட்டமேசை மாநாட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்றாரு.
மைனாரிட்டிஸ் ரைட்ஸ்ல எல்லாரும் பேசும்போது, சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் பேசும்போது, டாக்டர் அம்பேத்கர் வந்து அன்டச்சபிள்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன அதனோட பேஸ் வைக்கிறார் அப்படின்னா 1911ல வந்து ஒரு கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமியர்கள் தான் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்துக்கள் வந்து பெரும்பான்மை கிடையாது இந்த நாட்டுல. நிறைய இந்துக்களுக்கு உள்ளாரையே இந்துக்கள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கணக்கெடுங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து சரியானபடி பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்னு இஸ்லாமியர்கள் கேட்கிறாங்க. ஆகா கான்ங்கிறவர் அது கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போ வந்து ஹட்டன்கிற ஒரு சென்சஸ் ஆபீசர் இருக்கிறாரு. அப்ப அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்துக்களுக்குள்ளேயே இந்துக்கள் இல்லாதவர்களும் இருக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்யூன் ஹிந்துஸ்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. நான் ஜென்யூன் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 1911 சென்சஸ் நடக்குது. ஹட்டன். அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 கிரைட்டீரியாஸ் வைக்கிறாங்க. என்னென்ன அந்த கிரைட்டீரியானா, யாரெல்லாம் பிராமணர்களை தன்னோட உயர்ந்தவர்களா ஏத்துக்கலையோ, அந்த நால்வர்ண சிஸ்டம் ஏத்துக்கலையோ, யாரெல்லாம் பிராமணர்களை கூப்பிட்டு தன் வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணலையோ, யாரெல்லாம் வந்து வேதத்தை வந்து ஏத்துக்கலையோ, அதை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்து கடவுள்களை வணங்குறது இல்லையோ, யாரெல்லாம் பிராமணர்களை கூப்பிட்டு தன் வீட்டு நிகழ்வுகளை நடத்துறது இல்லையோ, இந்த மாதிரி யாரெல்லாம் இந்துக்களுடைய கோயில்களுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லையோ, யாரெல்லாம் தீண்டத்தகாதவர்களா நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இறந்தவர்களை புதைக்கிறாங்களோ, யாரெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களோ அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த 10 பாயிண்ட் வச்சு இவங்கெல்லாம் இந்துக்கள் அல்லாதவர்கள், அதாவது நான் ஜென்யூன் ஹிந்துஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இந்த லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து பிரிட்டிஷ்காரனே வந்து இவங்களெல்லாம் தனியாக தான் வைக்கிறான். இதை வந்து பாப்புலேஷன் அண்ட் தி பொலிட்டிக்கல் இமேஜினேஷன் ஒரு புக் இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போ ஆர்பி பகத் எழுதின புத்தகத்திலையும் இதை வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றாங்க. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய ஹூ ஆர் த சூத்ராஸ்லையும் இதை வந்து மென்ஷன் பண்றாரு. அப்போ இது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செப்பரேட்டா லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் இண்டூஸே கிடையாது. ஆனா இண்டூஸ் மாதிரி அதுக்குள்ள சேர்த்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது அவங்க செப்பரேட். அதனால பிரிட்டிஷ்காரனே என்ன பண்றான், இவங்களை தனியா தான் லிஸ்டே பண்றான். இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்த சென்சஸோடைய இது எண்ணிக்கை. அதை பாருங்க. இந்துக்கள்னு தனியா 50% டோட்டல் பாப்புலேஷன்ல. அடுத்து இஸ்லாமியர்கள்னு 23.6%, ஷெட்யூல் காஸ்ட் 13.5%, ட்ரைபல்ஸ் 5.7%, 1941 உடைய சென்சஸ் இது. அப்ப இந்துக்களா இருந்தா ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைப்ஸ் இண்டோஸ் கீழே தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும். ஏன் அதை தனியா வைக்கிறான்னா, இவங்க எல்லாம் இந்துக்கள் அல்லாதவர்கள். அந்த இந்துக்கள் அல்லாதவர்களின் பட்டியல் போட்டான் பாருங்க, எந்தெந்த ஜாதி எல்லாம் வந்து அப்போ என்ன மதம்னு அவனுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணா, வெறும் ஜாதி பேராவே எழுதி இவங்க எல்லாம் நான் ஜெனியூன் இண்டோஸ்னு, இந்துக்கள் அல்லாதவர்கள்னு போட்டான். அப்ப இதுதான் அந்த பட்டியல். அந்த பட்டியலோட தலைப்பு என்ன அப்படின்னா, இந்துக்கள் அல்லாதவர்களின் பட்டியல். அவங்களை இந்துக்கள்ல சேர்த்துக்க மறுக்கிறாங்க. அதுதான் தீண்டாமை அப்படிங்கிறத டாக்டர் அம்பேத்கர் கண்டுபிடிக்கிறாரு. இதை வச்சுதான் அவர் ஆர்கியூ பண்றாரு. ஆர்கியூ பண்ணும்போது நீங்க எப்படி அப்போ இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து மத ரீதியான ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது, ஷெட்யூல் காஸ்டும் அதே மாதிரி இந்துக்கள் அல்லாதவர்கள் தானே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ காந்தி வந்து இல்ல இல்ல, இவங்க எல்லாம் இந்துக்கள், அவங்க எல்லாம் கடவுளின் குழந்தைகள், ஹரிஜன்ஸ். அப்போ வந்து நீங்க அந்த மாதிரி அவங்க இஸ்லாமியர்கள் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து வேற மதம் கேட்குறாங்க, நீங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறாரு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் வந்து அவரு திருப்பி பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்போ நாங்கெல்லாம் இந்துக்களா இருந்தா நீங்க ஏன் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதுக்கப்புறம் அது அந்த ஆர்கியூமெண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல போகுது. அப்புறம் ராம்சே மெக்டொனால்டு பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அதுக்கு வந்து முடிவு கொடுத்து கடைசியில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கரை. ஸோ அப்போ இவங்களுக்கும் தனியாக வந்து செப்பரேட் கான்ஸ்டியூன்சி கொடுக்கணும், செப்பரேட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் தான் கம்யூனல் அவார்டு, அந்த இரட்டை வாக்குரிமையை கொடுக்குறாங்க. ஆனால் அதை எதிர்த்து காந்தி வந்து கடுமையான உண்ணாவிரதம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது வந்து பூனா ஒப்பந்தத்தில் அது ரத்து செய்யப்பட்டு அதுக்கு பதிலாக இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடஒதுக்கீடுங்கிறது எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்மெல்லாம் இந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் அம்பேத்கர் போராடி அதை வாங்குறாரு. அப்போ இந்த தீண்டாமைக்கான காரணம்ங்கிறது ரொம்ப கிளியராகவே நமக்கு புரியுது. ஏன் இவங்கெல்லாம் அடி வாங்குறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்துக்களே கிடையாது. ஏன்னா இந்து மதத்தோடைய அந்த ஏற்றத்தாழ்வை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இப்ப இந்துக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை யாருன்னே இவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்களோட சண்டை போட வேண்டியது இருக்கு. அவன் வெளியே துரத்துறான், இவன் வந்து உள்ள போக ட்ரை பண்றான். அவன் அடிக்கிறவனுக்கும் ஏன் அடிக்கிறான்னு தெரியல, அடி வாங்குறவனுக்கும் ஏன் அடி வாங்குறவன்னு தெரியல. இதுதான் வந்து இடஒதுக்கீடோட இது அது தீண்டாமையோட பேஸ். அப்போ
இது புரிஞ்சுக்கிட்ட உடனே தான் டாக்டர் அம்பேத்கர், அப்பனா நம்மலாம் இந்து மதத்திலே இருக்கக்கூடாது. நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன். நான் நிச்சயமாக இந்துவாக சாக மாட்டேன்னு 1935ல சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா வந்து ஆராயறாரு. இப்பல்லாம் இவங்கலாம் யாரு? அப்ப நம்மலாம் இந்துக்கள் இல்லன்னா யாரு? அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவங்கலாம் வந்து ஒரிஜினலா புத்திஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து புத்திசம் எம்ப்ரேஸ் பண்றாரு 1956ல. நிறைய பீப்புளுக்கு, பல லட்சம் மக்களோட சேர்ந்து வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இது பண்ணாதான் நம்ம வந்து நம்ம என்னதான் போராடினாலும் நம்ம தவறான இடத்துல இருந்து போராடுறோம். இந்து மதத்துக்குள்ளே இருந்துகிட்டு நீங்க என்னதான் படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்காகவும் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களால அது வந்து சரியான போராட்டமா இருக்க முடியாது. நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியே வந்துட்டு அதே போராட்டத்தை செய்ய வேண்டியதா. நம்ம படிக்க தான் செய்யணும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ இந்து மதத்தை விட்டு வெளியே போய் புத்திசம் வந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருமானா? எல்லாம் எப்படி கிடைக்கும்? இந்து மதத்துக்குள்ளே இருந்துகிட்டு நீங்க வந்து எப்படி படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் கடுமையா போராடணும், அதே மாதிரி நீ இந்து மதத்தை விட்டு வெளியே வந்து பௌத்தத்துக்கு கீழே வந்து நீ அதே போராட்டத்தை தொடரணும். ஆனா அங்க வந்து தீண்டாமை இருக்கும். இப்ப நம்ம பௌத்தத்துக்குள்ள வந்துட்டா நமக்கு தீண்டாமை இருக்காது. அப்ப அவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனால முன்னேற்றக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1956லே அக்டோபர் 14ஆம் தேதி நாக்பூர்ல பல லட்சம் மக்களோட புத்திசம் ஏற்றாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 16ஆம் தேதி சந்திரபூர்னு ஒரு ஊர்ல அங்கேயும் 2 லட்சம் 3 லட்சம் பேரோட புத்திசம் ஏற்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவரு சென்னையில, பெங்களூர்ல எல்லாமே வந்து மும்பைல இங்கெல்லாம் வந்து புத்திசம் ஏற்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கூட்டங்களை ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமா நமக்கு வந்து டிசம்பர்ல பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இறந்துட்டார். ஆனா அவர் அந்த கடைசி காலத்துல அவர்கிட்ட இவர் கேட்குறாங்க, நீங்களே வந்து இவ்வளவு கடைசி காலத்துல இதை முன்னெடுத்திருக்கீங்களே, உங்களால வந்து இது சாத்தியப்படுமா அப்படின்னா, அப்போ டாக்டர் அம்பேத்கர் சொல்றது இதுதான். என்னோட வயசு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னோட வாழ்நாள் கம்மியா இருந்தா கூட என்ன ஃபாலோ பண்ற என்னுடைய மக்கள் கண்டிப்பா இதை அவங்க கையில எடுப்பாங்க. இந்தியாவில் பௌத்தத்தை மீட்டெடுக்க எம்மக்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படின்னு அவரு இந்த ஒரு மெசேஜை தான் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம பீப்புளை வந்து நம்ம அன்டச்சபிலிட்டில இருந்து வெளியே கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மற்ற முன்னேற்றங்களுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும். இதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய லாஸ்ட் விஷயம். ஸோ அதை நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு கம்பீரமா ராஜாதி மேல கை தோல் மேல போட்டு எப்படி கம்பீரமா நிக்கிறாரு, அந்த அளவுக்கு அவரோட பவர்ஃபுல் மேன். அவருடைய எஜுகேஷன் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்துச்சிருந்தது. ஆனா நம்ம இப்போ வந்து அவரை ஒரு கம்பீரத்துக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கோம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அவருடைய சிலைக்கு கொடுக்குற மரியாதை அவருடைய டீச்சிங்ஸ்க்கு கொடுக்கல. நம்ம அவருடைய ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸை நம்ம அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. சிலைகளை மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம எல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னேறின உடனே நம்ம என்ன பண்ணணும், இதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை படிச்சு நம்ம வந்து அந்த ஹிந்துவிசம் தான் அதுக்கு காரணங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹிந்துவிசம் வந்து வெளியில வந்து நமக்கு பின்னாடி இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம வழிகாட்டியா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன செய்யறோம், இடஒதுக்கீடுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எஜுகேஷன் எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்த உடனே இன்னும் கூட தீவிரமா ஒரு பிராமின் மாதிரி நடிக்கிறது தான் நம்ம ட்ரை பண்றோம். இந்து மதத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ள போறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். நம்ம வந்து பிராமினை விட 10 மடங்கு அதிகமா நம்ம வீட்டு கல்யாணங்களை இந்து மத முறைப்படி நடத்துறோம். கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நம்மளுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டுறோம். அப்ப எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஆக்சுவலா எது நம்மள வந்து பட்டியலினம்னு ஒதுக்கி வச்சு எது நம்மள தீண்டத்தகாதவர்களா கருதுதோ அதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம செய்யற தப்பு. ஸோ இதை வந்து நம்ம மாத்தி நம்ம வந்து இந்த புரிதல், இது வந்து டாக்டர் அம்பேத்கர் கொடுக்குற இந்த புரிதலை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்காக இறங்கி செஞ்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பே பேக் டு தி சொசைட்டியா இருக்க முடியும். ஏன்னா இந்த மக்கள்லாம் வந்து இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டா இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்து மதம் தான் இதுக்கான காரணம், நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவரே இப்ப கொண்டாந்து கடவுளா வச்சுக்கிட்டு நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பீப்புள் வந்து நம்ம அவங்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை வந்து இருதயத்துல வச்சு நேசிக்கிறாங்க. ஒரே ஒரு வேலை என்னன்னா, நம்ம அவங்கள வந்து மூளைக்குள்ள கொண்டு போவோம். டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்து அவருடைய பிரெயின்ல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்போ அது உண்மையான ஒரு சமூக விழிப்புணர்வு கொடுக்கும். அப்போ பீப்புள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு சமூக பணியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அம்பேத்கரிய அமைப்புக்கும் சாதாரண ஒரு அமைப்புக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இதுதான் அந்த அடிப்படை தீண்டாமையோட அடிப்படையில நம்ம கை வைக்கணும். அதுதான் அதை என்ன செய்யணும்னா அதுதான் செய்யணும்.
அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல அந்த தீண்டாமையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா, நம்ம மக்களை இந்து மதத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அதுதான் பாத் டு சால்வேஷன்ங்கிற புத்தகத்துல ஏன் மதமாற்றம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா அதுல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு தெரியும். அப்ப இந்த பீப்புளுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும்னா நம்ம போய் நோட்டு புக் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கிடையாது. எஜுகேட்டுங்கிறது இதுதான். ஏன் உனக்கு இந்த நிலைமையில இருக்கிற அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணா அவன் மனசுல வந்து ஒரு அஜிடேஷன் வரும். ஓ, அப்ப நம்ம வந்து இந்துக்களே இல்லையா அப்படிங்கிற அந்த அஜிடேட் வரும். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வரும். வெளியே வந்த உடனே பௌத்தத்தை நோக்கி வந்த உடனே பௌத்தர்களா நம்ம எல்லாருமே ஆர்கனைஸ் ஆகணும். இதுதான் அந்த எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ்ங்கிறத உடைய உண்மையான அர்த்தம். இதை செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சரியான பே பேக் டு சொசைட்டியா இருக்கும். அதுதான் வந்து அம்பேத்கருடைய பார்வையில் பே பேக் டு சொசைட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த செய்தியா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஜெய்பீம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணும். அன்மியூட் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் சார். ராஜவர்தனன் சார். சார் ராஜவர்தன் சார் கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே, ரொம்ப எலாபரேட் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்பீச். கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். அவங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா ஆன்சர் பண்ணிடுறீங்களா சார்? எஸ் எஸ்